இந்த உலகத்தின் கட்டமைப்பு என்ன, இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் கட்டமைப்பு என்ன, நான் யார் என்பதை இன்னைக்கு என்ன அப்படின்னா உணர்த்தத்துக்காக கடவுள் பழைய ஏற்பாட்டு காலத்தை வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆதாம், அதாவது பாவம் மன்னிப்பு இல்லாத அந்த நிச்சயம் இல்லாத ஒரு மனுஷன், அவன் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கையாள்வான்னு சொன்னா அது எப்படியா முடியும் என்பதற்குரிய உதாரணம். இதை பல முறை நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரியலன்னா நான் எதுவுமே பண்ண முடியும். பல முறை நான் சொல்லிட்டேன். ஒரு பாவம் மன்னிப்பு இல்லாத நிச்சயம் அல்லது ஒரு பாவம் முற்றிலும் கழுவப்படாத எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடவுள் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது கடைசியில எங்க போய் முடியும்? அது ஒரு செல்வத்துக்கு அடுத்த வாழ்க்கையா இருக்கலாம். செல்வம்னா செல்வ செழிப்பு, அதுக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். மோசஸனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு சாஸ்திரங்களை, ரொம்ப சாஸ்திரங்களா நம்புறாங்க இல்லையா? நியாயப்பிரமாணம்ன்றது எதுனா சாஸ்திரங்களான நம்புவாங்க. அதெல்லாம் அதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த மோசஸனுடைய வாழ்க்கை. அப்போ ஆபிரகாம் வாழ்க்கை சொன்னா விசுவாசம். தேவன் ஒரு மனுஷனுடைய அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அவன் கையாண்டா சொன்னா அவனுடைய வழியில கடவுள் கம்ப்ளீட்டா கடவுள் அவனுக்காக முடிக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் அடையாம அவன் கையாண்டனா எப்படி முடியும்? அதாவது இன்னைக்கு பலவிதமான நம்ம இந்த ஆதாமின் உலகத்துல பலவிதமான துறைகள் இருக்கு.